இந்த ஐயனார் துணையில் என்னதான் நடக்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஆக்சுவலி சேரனுக்கு கல்யாணம்னு சொன்னோடனே நான் ரொம்ப ஹாப்பி. ஓகே, எப்படியாவது நடந்துடும், பட் ஏதாவது ப்ராப்ளம் வரும், பட் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு தான் நான் நினச்சின்னு இருந்தேன். இவர் தாலி கட்ட வராரு. அப்போ சந்தாவோட மாமாலாம் வராங்க. சந்தாவையும் அனிஷையும் கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சேரன் சோழன் பாண்டியன் யாருமே சரி ஒரு பைக்கில் போகிறதோ, பின்னாடி துரத்தின்னு போகிறதோ, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப், எல்லோரும் அப்படியே கோவில்லே உட்காந்துன்னு கவலைப்பட்டுன்னுக்கிறாங்க. எனக்கு அதை பார்த்து ஒன்றுமே புரியல. என்னடா இது, ஒன்று அனீஷ்க்கு ஃபோன் எடுக்கல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு ஸ்டெப்பு. இன்றைக்கி பார்த்தா எல்லோரும் வீட்டில் சேரன் சமாதானம் பற்றினுக்காங்க. சேரன் என்ன பண்ணுறது, எனக்கு ராசி அப்படி இப்படின்னு பேசியிருக்காரே தவிர சந்தாக்கு கிட்ட போகிறதுக்கு ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. போலீஸ்க்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், எந்த ஸ்டெப்பும் எடுக்கலாம். அவங்க பாட்டு அப்படியே விட்டாங்க. என்னடா இது, எப்படியாவது கல்யாணம் நடந்துரும்னு நான் நினச்சேன். பட் ஒன்றுமே நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சந்தாவும் அனிஷும் அவனுங்களை ஃபைட் பண்ணிட்டு தூக்கி போட்டு வந்தால் தான் உண்டு போல இருக்கு. சந்தா தான் சேரனுக்கு ஜோடின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க எப்போ சேருவாங்க, ரொம்ப இழுப்பாங்களா, இல்லை டக்குன்னு ஏதாவது என்ன நடக்கும்னு என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. ஸோ ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சேரனுக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதா? அவங்க இப்போ நான் நினச்சேன் சரி கோவிலே இருப்பாங்க, அப்புறம் ஏதாவது நடந்து அது என்ன நடக்கும் தெரியல, சந்தா அனிஷ் ஏதாவது பண்ணி வந்துடுவாங்க. சம்திங் கையில் வேறு அவங்க கன் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் யாரும் சேஸ் பண்ணிட்டு போகலையா, இல்லை போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா, அது என்ன ஏதுன்னு எனக்கு. ஆனால் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல. சரி ஓகே பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அனீஷ் சந்தா இந்நேரம் பீகாருக்கே போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.